நான் சொல்கிற கிறிஸ்தவ உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும்னா, இயேசு என்னை நேசிக்கிறார். உலகம் உங்களை ஒதுக்கியிருக்கலாம், உலகம் உங்களை தள்ளியிருக்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ஒரு மேலே கீழே ஒரு மாதிரி பார்க்கலாம், உங்கள் கூட இருக்கிறவங்களை வந்து ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் ஒரு நாளும் உங்களை ஒதுக்கி தள்ளாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார். மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி அவனை வந்து தொலைஞ்சு போன்னு சொல்லி விரட்டி அடிக்கலை பாருங்க. திரும்பவும் தேவன், அன்பின் தேவன் அவனை தொடர்ந்து வரார். அவன்கிட்ட வந்து தன்னுடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறார். திரும்பவும் மனுஷன் வந்து தன்னுடைய வாக்குகளை கொடுக்கிறார். திரும்பவும் அவனை தேற்றுகிறார். திரும்பவும் உன்னை இப்படி பண்ணுவேன் அப்படி செய்வேன்னு சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் மனிதன்கிட்ட வந்து நேசித்து தன்னுடைய அன்பை காண்பித்து கொண்டே இருந்தார். தேவன் மனிதனை நேசித்தபடியானதான் இன்றைக்கு மனிதன் இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் கொடுக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு ஏன் வந்தார்? எதுக்காக இயேசு வரணும்? ஒரே ஒரு நோக்கம், மனிதன் தேவரகமான ஜீவனை இழந்து போயிட்டான். அதனால உலகத்தில் எல்லா விதமான சீர்கேடு உருவாக ஆரம்பித்தது. அப்போ திரும்பவும் அதே ஜீவனை மனுஷனுக்கு கொடுக்கும்படிக்கு தான் இந்த உலகத்தில் வந்து சீர்கேடுகளே இல்லாத ஒரு உலகம் மனிதன் பார்க்க வேண்டும், சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார்.